அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணவனின் பெற்றோரை கவனிப்பது மனைவியின் கடமையா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் பொதுவாக இஸ்லாம் கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனை நல்ல முறையில் பார்த்து கொள்ளும்படி ஒரு மனைவிக்கு சட்டமாக சொல்கிறது. பொதுவாக மனிதர்களுக்கு இஸ்லாம் அவர்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி சொல்கிறது. என்றாலும் தெளிவாக மனைவிமார்களின் ஒரு கடமையாக உரிமையாக கணவனின் பெற்றோரை கவனிப்பதை இஸ்லாம் சொல்லவில்லை. என்றாலும் கஷ்டப்படக்கூடியவர்கள், அதாவது தள்ளாடும் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி ஒத்தாசைகளை செய்வதை இஸ்லாம் வரவேற்று சொல்ல இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் கஷ்டப்படக்கூடியவருக்கு இவருடைய கஷ்டத்தை நீக்கி விடுகிறாரோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய கஷ்டங்களை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீக்குகிறான் என்பதாக சொன்னார்கள். இந்த செய்தியை எங்களுக்கு சஹீஹுல் முஸ்லிமிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அரபு இலக்கத்தின் பிரகாரம் 2699வது செய்தியாக பார்க்கலாம். எனவே பொதுவாக அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி ஒத்தாசைகளை செய்வது அவர்களுக்கு இருக்கின்ற, அதாவது கணவனுக்கு அந்த பெற்றோர்கள் மீது கடமைகள் இருக்கிறது. எனவே கணவன் வேலைக்கு செல்கிறான், வெளியிலே உழைப்பதற்காக வேண்டி செல்கிறான் என்று சொன்னால் கணவனுடைய அந்த இடத்தை மனைவி நிறைவேற்ற வேண்டும். அதுவே கணவன் கடமையாக சொல்லுவானாக இருந்தால், கணவன் என்னுடைய பெற்றோரை நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வானாக இருந்தால், அந்த சந்தர்ப்பங்களில் மனைவி கட்டாயம் அவளுடைய பெற்றோர்களை பார்த்து கொள்ள வேண்டும். காரணம், கணவனை பொறுத்தவரையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் மனைவி பெற்றோருடனே இருக்க முடியாது, வேலைகளுக்காக வேண்டி செல்வார்கள். மனைவி வீட்டில் இருப்பாள். எனவே மனைவியிடத்தில் பொறுப்பை கொடுத்தால் அந்த பொறுப்பை மனைவி சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ்வே மிக அறிந்தவர்.